அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ட்ரேடிங்க்கு லைஃப் டைம்க்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமா? அதுக்கு நீங்க கத்துக்க வேண்டியது ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்ட்ட என்ன சொன்ன? நீங்க ட்ரேடிங்ல லைஃப் டைம்க்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமா? அப்ப நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ட்ரேடிங் நீங்க லைஃப் டைம்க்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கணுமா? அதுக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரெண்ட் அனாலிசிஸ். அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்கிறதுக்கு நான் ஒரு PDF ரெடி பண்ணிருக்கேன். அந்த PDF உங்களுக்கு வேணுமா? ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் ட்ரெண்ட்னு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நானே சென்ட் பண்ணிடுறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ட்ரேடிங் பண்றதுக்கு நிறைய காசு இருந்தாதான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னைய கேட்டா அதுதான் இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய் காசு இருந்தா மட்டும் போதும் உங்களால ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு கம்மனே கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். ஏன் அப்படி சொல்லனா, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றது மார்க்கெட்ல முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்குன்றது மட்டும் தான் முக்கியம். என்ன கிடையாது. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. ஸ்கில் இருக்க ஒருத்தன் 100 ரூபாய் 100 கோடியோ மாத்த முடியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதே ஸ்கில் இல்லாத ஒருத்தன் 100 கோடியை 100 ரூபாய் மாத்த முடியும் இந்த மார்க்கெட். அதான் வர்க்கீஸ். கரெக்டான ஸ்கில் நாலேஜ் உங்க லேர்ன் பண்ணுமா? சாப்பிடுறா. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் நாலேஜ் உங்களுக்கு ரெகுலரா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். வேணா வேலு, இது கரெக்டா இருக்காது. நான் சொல்றது கேட்குதுடா. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இருந்து விட்டுருங்க.